Hi guys, this is Niveta. இந்த வீடியோவில் M.Sc Maths மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 10 டெஃபினிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். A single particle of mass m which is subject to a force F we obtain from the Newton second law the vector equation. ஸோ ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கல் இருக்குது, அதோட மாஸ் m அப்படின்றது இருக்குது, அதை நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ அப்போ நியூட்டன்ஸோட செகண்ட் லாவில் இருந்து நமக்கு ஒரு வெக்டர் ஈக்குவேஷன் கிடைக்கும். என்னது? F vector is equal to m into a vector அப்படின்னு சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. F is equal to ma அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்லது நம்ம எப்படி எழுதலாம்னா F vector is equal to அந்த மொமெண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கூட நமக்கு அந்த சேஞ்ச் இன் மொமெண்டமும் நமக்கு ஃபோர்ஸ் தான், ஓகேவா? ஸோ அதுவும் நியூட்டன் செகண்ட் லாவில் தான் வரும். அந்த டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ F vector is equal to dp by dt அப்படின்னு வந்திருக்கு. அந்த பிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா p vector டாட், அதாவது டாட்னு பண்ணிங்கன்னா ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் மெக்கானிக்ஸில், ஓகேவா? where the linear momentum p is given by, linear momentumனா என்னென்னா mass into velocity அப்படின்றது அர்த்தம். ஸோ பேசிக்காக அந்த மொமெண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ஓகேவா? ஸோ ஒருத்தங்க மேலே நம்ம தூக்கி போடுற ஒரு விஷயம் எதனால் வலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அதோட மாஸ் அதிகமாக இருக்கும், அல்லது நம்ம தூக்கி போடுற அந்த வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸை தான் நம்ம மொமெண்டம்னு சொல்லுவோம், சரியா? அண்ட் வேர் த ஆக்ஸலரேஷன் a or v dot is measured related to the inertial frame reference. அதாவது இப்போ வெலாசிட்டி அப்படின்றது நார்மலாக ஒரு ஆர் வெக்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், அது பொசிஷன் வெக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெலாசிட்டினா என்னென்னா அதை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, ஓகே? ஸோ ஆர் வெக்டார் அப்படிங்கிறத பொசிஷன்னு சொல்லுவாங்க. வெலாசிட்டினா என்னென்னா அந்த ஆர் வெக்டரை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஆக்சிலரேஷன் என்னென்னா அந்த ஆர் வெக்டரை 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வரும், சரியா? ஸோ இதை இன்னொரு தடவை எப்படி சொல்லலாம் அப்படின்னா வெலாசிட்டியை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆக்சிலரேஷனை இந்த வெலாசிட்டி இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், ஓகே? எதுக்கு அப்படின்னா ரிலேட்டிவ் டு த இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். பேசிக்காக அந்த ஒரு பொருள் ஒரு பர்டிகுலர் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருக்கும், அதை பொறுத்து அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஆக்சிலரேஷன் அந்த கான்செப்ட்லாம் வருது. செகண்டு நம்ம பார்க்க போகிற டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னென்னா மெக்கானிக்கல் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ ஒரு சிஸ்டத்துக்கு மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது, அதோட ஈக்குவேஷன் அதெல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின் ஃபோர்ஸ் அண்ட் அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் அ சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிகல்ஸ், நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா mi இன்ட்டு fi வெக்டார் அப்படின்றது. ஸோ எம்முங்கிறது உங்களுக்கு கான்ஸ்டன்ட், ஓகேவா? ஸோ அதுக்குன்னு எந்த விதமான டேரக்ஷனும் இல்லை. ஸோ அதனால் எம்ஐயை அப்படியே போட்டிருக்காங்க. ஆனால் ஃபோர்ஸ்னால் அதுக்குன்னு ஒரு டேரக்ஷன் இருக்குது, அதனால தான் fi வெக்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு fi வெக்டார் ப்ளஸ் ri வெக்டார் அப்படின்னு வருது. I running from 1 to n, ஏன்னா அதில் n பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல. ஸோ mi is a mass of the ith particle and where we have broken the total force acting on the particle நம்ம 2 வெக்டர் காம்போனன்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். fi வெக்டர்னா அப்ளைடு ஃபோர்ஸு, ri வெக்டர்னா கன்ஸ்ட்ரெயின் ஃபோர்ஸ். கன்ஸ்ட்ரெயின் ஃபோர்ஸ்னால் என்னென்னா சில கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வரும், ஓகேவா? ஸோ இந்த அளவில் தான் போகணும், இந்த குறிப்பிட்ட இதில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸை 2ஆக பிரிச்சிருக்கோம். அப்ளைடு ஃபோர்ஸ்னு ஒன்று, இன்னொன்று கன்ஸ்ட்ரெயின் ஃபோர்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். mi இன்ட்டு fi வெக்டார் அப்படின்றது fi வெக்டார் ப்ளஸ் ri வெக்டார் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது. த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் மைனஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்டன்ட். அதாவது இப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெரிவேஷனில் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ், எத்தனை கோஆர்டினேட்ஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ எத்தனை கோஆர்டினேட் இருக்குது மைனஸ் தி நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்டன்ட், எத்தனை அந்த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் இண்டிபெண்ட்டான ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்டன்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரியும். இஃப் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிகல்ஸ், இப்போ நீங்கள் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறீங்க, ஓகேவா? சிஸ்டம் அப்படின்னா நிறைய பார்ட்டிகல்ஸ் ஒன்றா சேர்ந்ததுன்னு அர்த்தம். இந்த மாதிரி n பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறீங்க. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டிகலுக்கு 3 டைமென்ஷன் இருக்குன்னா n பார்ட்டிகல்ஸ் எத்தனை இருக்கும்? 3n இருக்கும், கரெக்டாக? இப்போ ஒவ்வொரு பார்ட்டிகலும் 3 டைமென்ஷன் இருக்குது. அப்போ n பார்ட்டிகல்ஸ்க்கு 3 இன்ட்டு n கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் இருக்கும், ஓகே? அண்ட் இஃப் தேர் ஆர் எல் இண்டிபெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்னு இருந்ததுன்னா நம்மளோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 இன்ட்டு n மைனஸ் எல். அதுதானே கொஷனில் அதாவது டெஃபினிஷனில் கொடுத்துருந்தாங்க. த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸ், எத்தனை கோஆர்டினேட்ஸ் இருக்குது அப்படின்றது மைனஸ்
total number of independent equation of constraint அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வாட் your degrees of freedom அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு coordinate transformation the process of obtaining one set of numbers from the other. வேறு ஒரு இதிலேருந்து இன்னொரு செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுக்கிறத வந்து coordinate transformation அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயம் எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்காது கரெக்டாக. இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்டை சொல்லும்போது கூட நம்ம ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன்னு சொல்லி எழுதும்போது என்னெல்லாம் யூஸ் பண்ணி எழுதுவோம். அப்போ எனி செட் ஆஃப் பேராமீட்டர் விச் கிவ்ஸ் அன் அன்ஆம்பிகுவஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கான்ஃபிகரேஷன் ஆஃப் த சிஸ்டம். கான்ஃபிகரேஷன் என்னென்னா அமைப்பு, அந்த சிஸ்டத்தோட அமைப்பை பற்றி ஒரு தெளிவற்ற ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து சிஸ்டம் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. in a more general sense this parameters அதுக்கு யூஸ் பண்ணுற parameters தான் நம்ம generalized coordinates அப்படின்னு சொல்லுவோம். any set of parameters which gives an unambiguous representation of ஒரு தெளிவாகவே இருக்காது ஓகேவா, ஒரு தெளிவற்ற representation of the configuration of the system will serve as a system of coordinates in a more general senseல நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம n அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது அதை நம்ம சிஸ்டம் ஆஃப் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். அதில் யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸை தான் நம்ம ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்னு சொல்கிறோம். கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ்னால் என்னது, டு திங்க் n numbers as a coordinate of a single point in an n dimension space is called configuration space. இப்போ நீங்கள் வந்து n நம்பர்ஸை வந்து நீங்கள் கோஆர்டினேட்ஸாக வச்சுருக்கிறீங்க ஆஃப் அ சிங்கிள் பாயிண்ட் ஓகேவா. அதாவது இப்போது சப்போஸ் நம்ம வந்து 2 dimension ஸ்பேஸில் எடுக்கும்போது நம்ம ஒரு பாயிண்ட்டை குறிக்கிறதுக்கு ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துப்போம் கரெக்டாக. 3 dimension ஸ்பேஸ்னால் 3 நம்பர்ஸ் எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை குறிக்கிறதுக்கு நம்ம n நம்பர்ஸ் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிறோம் இன் அன் n டைமென்ஷனல் ஸ்பேஸில். அது பேர் தான் நம்ம கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அது எப்படி இப்போ இருக்கும், எந்த மாதிரி 3 dimensionலாக இருக்கலாம், 4 dimension, என்ன டைமென்ஷனாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை குறிக்கிறதுக்கு நீங்கள் n நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்ஸை சொல்லுவீங்க ஓகேவா, இன்னும் n டைமென்ஷனல் ஸ்பேஸ். ஸோ அதுதான் நம்ம கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது. இந்த கான்ஃபிகரேஷன் ஆஃப் அ சிஸ்டம், கான்ஃபிகரேஷன் என்னது ஒரு அமைப்பு, அந்த சிஸ்டத்தோட அமைப்பை ஸ்பெசிஃபைடு பை n ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட். நம்ம நார்மலாக வந்து அதை வந்து n ஜென்ரலைஸ்டான கோஆர்டினேட் மூலயமா சொல்லுவோம் ஓகேவா. ஸோ q1 q2 அப் டு qn வரைக்கும் சொல்கிறோம். அண்ட் அஸ்யூம் தே ஆர் k இண்டிபெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆஃப் த ஃபார்ம். அதில் வந்து k இண்டிபெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்னா என்னது, கட்டுப்பாடுகள்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கிராஃப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இதுக்கு இடையில ஃபார்ம் ஆகிற அந்த ஒரு ஏரியா, அந்த மாதிரி இதெல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவோம் சரியா. ஸோ த கான்ஃபிகரேஷன் ஆஃப் அ சிஸ்டம் இஸ் ஸ்பெசிஃபைடு பை n ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸால் சொல்கிறோம். and assume that there are k independent equation of constraint of the form அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்களேன், q1 q2 up to qn வரைக்கும் இருக்கிறது என்னது, எனக்கு n generalized coordinates. அதை சொல்கிற 5jன்னு என்னது, k independent equation. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா j running from 1 to kன்னு இருக்கா. ஸோ அப்போ k independent equations அப்படின்றத பேஸ் பண்ணி சொல்கிறாங்க equal to 0 ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் generalized coordinates இருக்குது, அதுக்கப்புறம் அது வந்து எதுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு k இண்டிபெண்ட் ஈக்குவேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணணும் ஓகேவா, சர்ஃபேஸ் ஆஃப் த டேபிளில் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டிங் எ பாயிண்ட் பார்ட்டிக்கல் டு மூவ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த டேபிள். ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்க ஒரு பார்ட்டிக்கல் அதை வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த டேபிளில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து இப்படி தான் போகணும்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம்ல, இதுக்கு இந்த அளவு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவோம். A constraint which can be expressed in this fashion is called holonomic constraint. A system those constraint equation if any or all of the holonomic form given equation 5 is called holonomic system. ஸோ எந்தெந்த சிஸ்டம் எல்லாம் இந்த மாதிரி வருதோ அது எல்லாமே ஹோலோனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிஸ்டம்னா நிறைய பார்ட்டிகல் சேர்ந்து தான் சிஸ்டம் ஃபார்ம் ஆகும் ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலரோனாமிக் ரியோனாமிக் அப்படின்னு சொல்கிறது. A system is scaleronomic if none of the constraint equation contains t explicitly. எதுலையுமே t வந்து வெளியில் தெரியாது, அதுதான் வந்து ஸ்கெலரோனாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. and the transformation equation gives the x as a function of q's only. அதாவது அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா t
டீயே இருக்காது, வெறும் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் q மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஸ்கெலரோனாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் எனி ஆஃப் த கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டெய்ன்ஸ் டைம் t வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம ரியோனாமிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிஸ்டத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரியோனாமிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த பிக்சர் பாருங்கள். ஹாலோனாமிக் கன்ஸ்டன்ட் இருக்குது. அதை வந்து டிபெண்டிங் ஆன் த டைம் அப்பியர்ஸ் எக்ஸ்பிளிசிட்லி இந்த கன்ஸ்டன்ட், அந்த கன்ஸ்டன்ட்டில் டைம் எக்ஸ்பிளிசிட்டாக வெளில வருதா இல்லையா அப்படின்றத பொறுத்து நம்ம ரெண்டாக பிரிக்கும். ரியோனாமிக், ஸ்கெலரோனாமிக் அப்படிங்கிறது. ரியோனாமிக்னா ரன்னிங் லாவை பேஸ் பண்ணி வரும், ஸ்கெலரோனாமிக்னா ரிஜிட் லாவை பேஸ் பண்ணி வரும். ரன்னிங் லானா என்னது? வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு நம்ம சொல்கிறது தானே. ஸோ எஃப் ஆஃப் ஆர்கே வெக்டார் கமா டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னால் அது ரியோனாமிக்னு வரும். எஃப் ஆஃப் ஆர்கே வெக்டார் ஈக்குவல் டு 0னா அது ஸ்கெலரோனாமிக் அப்படின்னு வரும். சரியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஹாலோனாமிக் கன்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு சிஸ்டமை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஆஃப் m கன்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. ஓகே, விச் ஆர் ரிட்டன் அஸ் நான் இன்டெகிரபிள் டிஃப்ரென்ஷியபிள் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஃபார்ம். நான் இன்டெகிரபிள்னால் இந்த மாதிரி சமேஷன் ஃபார்மேட்டில் எழுதுறது. ஓகேவா? டிஃப்ரென்ஷியல் அப்படின்னு நான் இன்டெகிரபிள் டிஃப்ரென்ஷியல்னால் இந்த மாதிரி dqi dt இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஃபார்மில் எழுதியிருந்தோம் அப்படின்னா வேர் ஜே ரன்னிங் ஃப்ரம் ஐ ரன்னிங் ஃப்ரம் 1 to nங்கிறது இங்கே இருக்குது, ஆனால் ஜேங்கிறது 1 to m-ஆக இருக்குது. எம்னா என்னது? சிஸ்டம் ஆஃப் m கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். இத்தனை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கட்டுப்பாடுகள் அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? சிஸ்டம் ஆஃப் m கன்ஸ்ட்ரெயின்ட் விச் ஆர் ரிட்டன் அஸ் நான் இன்டெகிரபிள் டிஃப்ரென்ஷியல் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேறு ஏஸ் ஆர் இன் ஜென்ரல் ஃபங்க்ஷன் ஆஃப் q's and t. ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு qவும் இருக்கும் tயும் இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ட் ஆஃப் திஸ் டைப் இஸ் நோன் அஸ் நான் ஹாலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரியோனாமிக், ஸ்கெலரோனாமிக் அப்படின்றது இருக்குல்ல, அது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 ஓகேவா? ரியோனாமிக்கோடது. ஸ்கெலரோனாமிக்னா எஸ்ன்னு வரும், டீனா டைம். ஓகேவா? ஸோ இது இங்கே வந்து டைம் வந்திருக்கும். ஆருக்கும் டீக்கும் இடையில அந்த ரிலேஷன் இருக்குது, ஆனால் எஸ்ஸுக்கும் டீக்கும் இடையில அந்த ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஓகே, ஸோ ஏன்னா எக்ஸ் வந்து இஸ் நாட் எக்ஸ்பிளிசிட் ஆஃப் டைம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.